வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் ஆட்டிசம் அவேர்னஸ் வாரங்க. ஸோ ஒரு குழந்தை நல மருத்துவராக நிறைய பேர் இந்த ஆட்டிசம் பற்றி பேசுங்க டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டட் டாப்பிக்கு. ஆனால் இது நிறைய மக்களுக்கு, நிறைய பெற்றோர்கள் இதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அதை எளிதில் புரிய வைக்கிற மாதிரியும், ஆட்டிசம் அப்படிங்கிறது எதனால் வருது, அதனுடைய ஆரம்பகட்ட அறிகுறிகள் என்ன, ஆரம்பத்திலே எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன நம்ம நடவடிக்கை எடுக்கணும், இதெல்லாம் வேலை செய்யும், இதெல்லாம் வேலை செய்யாது, இதை பற்றிலாம் நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாங்க. முதல்ல ஆட்டிசம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம ஊரில் அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மா. அப்படியே அந்த வார்த்தை கேட்டால் ஆட்டிசமா அப்படின்னு அப்படியே எல்லோரும் அப்படியே ஒரு ஷாக் ஆகிற மாதிரியான வார்த்தை. ஸோ ஒரு பெற்றோர்களுக்கு நாங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க அந்த வார்த்தையை கேட்டாலே. அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மாவாக நம்ம சொசைட்டியில் இருக்குங்க. முதல்ல இது ஆட்டிசம் அப்படிங்கிற பிரச்சனையினால் அவதிப்படுற குழந்தைங்களோட பெற்றோர்களும் சரி, ஈவன் அது இல்லாத மற்ற எல்லா பெற்றோர்கள், பொதுமக்கள் எல்லோரும் இந்த வார்த்தையை பார்த்து அது ஏதோ ஒரு வித்தியாசமான பிரச்சனையான நோய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் இருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க. அதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள். அதை உங்கள் எண்ணத்துலேருந்து நீக்கினா மட்டும்தான் இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து சரியாக மேனேஜ் பண்ண முடியும். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சரியான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்க முடியும். ஆட்டிசம் அப்படிங்கிறது என்னதுங்க, இது ஒரு கிருமி தொற்றோ இல்லை வெளியிலேருந்து வர பிரச்சனை கிடையாதுங்க. இது நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். அப்படின்னா என்னங்க, அதாவது ஒரு கரு வளர்கிறாங்க, அந்த கரு வளர்ந்து ஒரு குழந்தையாக உருவாகுது. அந்த குழந்தை வெளியே வந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பியல் நம்ம மூளையோட மெச்சூரிட்டினால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழந்தை தலை நிற்குது, ஒரு குழந்தை உட்காடுறாங்க, அப்புறம் நிற்கிறாங்க, நடக்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தை நம்ம முகத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் நம்ம விளையாட்டு காட்டினா அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தாதா பாபா அந்த மாதிரி சவுண்டு போடுறாங்க. அப்புறம் அம்மா அப்பான்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நியூரோ டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம நரம்பியல் சிஸ்டமோட மெச்சூரிட்டினால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஒரு குழந்தையோட வளர்ச்சியில் வரக்கூடிய மைல் கற்கள். ஸோ இது படிப்படியாக வரதில் சில தடைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் வர ஒரு பிரச்சனை தான் இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது. மற்ற வளர்ச்சி குறைபாடுகளுக்கும் இந்த ஆட்டிசம்ங்கிற பிரச்சனைக்கு என்ன வித்தியாசம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். குளோபல் டெவலப்மெண்டல் டிலே அப்படின்னு சில பிரச்சனைகள் இருக்குதுங்க. சில உங்களுக்கு பிறக்கும்போது ஏற்படக்கூடிய கோளாறுகள்னாலேயோ அல்லது சில மரபணு காரணங்களாலேயோ எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் டிலே ஆகிருக்கும். அப்படின்னா என்னதுங்க, குழந்தை ஒரு 2 வயசு ஆகிருப்பாங்க, பட் சரியாக உட்காரக்கூட முடியாது, தலை நின்றுருக்காது, பேச முடியாது. இது குளோபல் டெவலப்மெண்டல் டிலே, அதாவது எல்லா வகையிலையுமே மூளையோட வளர்ச்சியில் குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ஆட்டிசம் அல்லது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். தலை நின்னது, உட்காடுறது, நிற்கிறது, நடக்கிறது அதெல்லாம் கரெக்டான ஏஜில் வந்துட்டுருக்கும். ஆனால் நம்மளோட மற்றவங்களோட பழகிறது, சோஷியல் மைல்ஸ்டோன்ஸ், அதுவும் அப்புறம் மற்றவங்களோட பேசுகிறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது, கம்யூனிகேஷன், இந்த 2ல் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்கும். மற்றதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க அந்தந்த வயசுக்கு. இதில் தான் நம்ம ஒரு வயசில் குழந்தை அம்மா அப்பா சொல்லுவாங்க, எதை கூப்பிடுவாங்க, இல்லை பேரை கட்டினா திரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எதிர்பார்ப்போம். அது நடக்காது. 2-2.5 வயசில் எல்லா குழந்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க, இவங்க பேச ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்போ தான் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது சந்தேகம் வரும். ஸோ இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறதுல 3 டொமைன் இருக்குங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சோஷியல் ப்ராப்ளம். ஸோ இது பேசுகிறதில்ல அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு முன்னாடி சோஷியல் ப்ராப்ளம். ஏன்னா பேசுகிறதில்ல அப்படின்னாவே ஆட்டிசமாக நிறைய பேரண்ட்ஸ் பயந்து கேட்பாங்க. அப்படி கிடையாதுங்க. பேச்சு குறைபாட்டில் நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆட்டிசமில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா சோஷியல் என்ன, மற்றவங்களோட பழகிறது. ஒரு சிறு குழந்தையாக இருக்கும்போதே ஒரு 5-6 மாத குழந்தை நம்மளை பார்த்தா ஆய் சொல்லி விளையாட்டு காட்டினா சிரிப்பாங்க, நம்ம முகத்தை பார்ப்பாங்க. ஒரு வயசு ஆகும்போது எதையோ ஒன்று காமிச்சு வேடிக்கை காமிப்பாங்க. அது ஒன்று வேணும்னு, ஒரு பொம்மை வேணால் அந்த பொம்மை வேணும்னு கேட்பாங்க. ஸோ நம்மளோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா சக ஜனங்களோட. ஸோ ஒரு குழந்தை பெரியவங்களாகும்போது மற்ற குழந்தைங்களோட விளையாடுவாங்க. இதுதான் சோஷியல் கம்யூனிகேஷன். ஸோ இந்த சோஷியல் மைல்ஸ்டோன்ஸ்னு சொல்லக்கூடிய மற்றவங்களோட பழகக்கூடிய தன்மை ஆட்டிசம் இந்த ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் இருந்தால் அது உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். நம்பர் 1. 2வது கம்யூனிகேஷன், பேசுகிறது அப்படிங்கிறதுல பெரும்பாலான குழப்பமே என்னென்னா, நிறைய சமயம் குழந்தைங்க 1 வயசு 1.5 வயசில் அப்பா அம்மா டாட்டா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. சில ரைம்ஸ்லாம் சொல்லுவாங்க.
ரைம்ஸ்லாம் வந்து பாபா பிளாக் ஷீப் அது மாதிரிலாம் ரைம்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நார்மலாக குட்டி என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. அல்லது இது போய் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவங்களால செய்ய மாட்டாங்க. அதாவது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வார்த்தை அப்படியே சொல்கிறது வேறு, அது ஈக்குவல் இல்லையான்னு சொல்லுவோம். அம்மா சொல்லு அம்மா, அப்பா சொல்லு அப்பா அப்படின்னு சொல்கிறது வேறு. அப்புறம் அந்த குழந்தைய வந்து அம்மா பொம்மை, அம்மா தண்ணி அப்படின்னு மீனிங்ஃபுல்லாக ஒரு அர்த்தத்தோடு ஒரு கேட்குறதும், நாம் ஒரு அர்த்தத்தோடு ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சாப்பிட்டீங்க மம்மாம் அப்படின்னு ஒரு பேசிக்காக சொல்லுவாங்களே ஒரு 1.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை, அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பாதிக்கிறது. ஸோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு சம்பாஷணை, அந்த ஒரு பரிவர்த்தனை வந்து அது வந்து பாதித்தாதான் அதை வந்து நம்ம கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேச்சு குறைபாடில் அதுவும் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் முக்கியமான விஷயம் இதுதாங்க, அர்த்தத்தோட கூடிய பேச்சுவார்த்தை வந்து இல்லாமல் இருக்கிறது. 3வது வந்து பார்த்திங்கன்னா ரெப்படேட்டிவ் பிஹேவியர். அப்படின்னா என்னதுங்க, சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படின்னு ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க, ராக்கிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதை ஹேண்ட் ஃப்ளாப்பிங் சொல்லுவோம், கையை வந்து ஆட்டிகிட்டு இருப்பாங்க. அல்லது ஒரே விஷயத்த ஒரு கார் வீல் இருக்கும், அந்த வீலையே எங்கெங்கெல்லாம் ஏதோ ஒன்று சுற்றுதோ ஃபேனையே பார்த்துட்ருப்பாங்க, அந்த வீலே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ஒரே விஷயத்தையே ரெப்படேட்டிவாக பண்ணுவாங்க. அப்புறம் அதிகப்படியான சென்சரி ஸ்டிமுலைக்கு அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்படின்னா என்ன, திடீர்னு அதிக சத்தம் வந்தாவோ, திடீர்னு நிறைய ஜனங்கள் இருந்தாவோ, திடீர்னு அதிகம் வெளிச்சம் வந்தாவோ, ஈவன் நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டில் திடீர்னு ஒரு ஃப்ளேவர்லாம் ரொம்ப அதிகமாக மாறி போனாலோ அதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆட்டிசம் அல்லது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். இதே ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோன்னா நிறைய குழந்தைங்க எக்ஸாக்டாக இந்த 3 விஷயமும் இருக்காது. சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெப்படேட்டிவ் பிஹேவியர்லாம் எதுவும் இருக்காது, சரிங்களா. ஆனால் பேச்சு குறைபாடு இருக்கும், கொஞ்சம் மற்றவங்களோட பழகிறதுல மைல்டாக சில பிரச்சனைகள் இருக்கும், பட் ஓரளவுக்கு பார்ப்பாங்க சிரிப்பாங்க, பேச்சு குறைபாடு மட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து தனியாக நம்ம வந்து ஆட்டிசம்னு சொல்ல மாட்டோம், ஐசோலேட்டடு ஸ்பீச் டிலே, ரிசெப்டிவ் ஸ்பீச் டிலே அந்த மாதிரி சொல்லுவோம். சில குழந்தைங்க பேசுகிறது பழகிறதுல மட்டும் பிரச்சனை இருக்கும், இதை சோஷியல் கம்யூனிகேஷன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேச்சு குறைபாடு இருந்தாலே ஐயோ ஆட்டிசம் அப்படி இப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் வந்து அந்த வார்த்தை சார் இது ஆட்டிசம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற கேள்வி வந்து காமனாக வந்து கேட்பாங்க. அப்படி நம்ம நினைக்க தேவையில்லை, இது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். அதாவது என்ன, ஒரு நியூரோ டெவலப்மெண்டல், அதாவது குழந்தையோட வளர்ச்சியில் பேசுறது பழகிறதுல பல்வேறு வகையான குறைபாடுகளை உள்ளடக்கிய ஒரு ஸ்பெக்ட்ரம் தான் இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், ASD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஆரம்பத்தில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ ஒரு 6 மாதத்துலேயே குழந்தைங்க வந்து நம்ம முகத்தை பார்த்து சிரிக்காமல் இருக்கிறது. யூஸ்வலாக 2-3 மாதத்துலேயே குழந்தைங்க முகத்தை பார்த்தா சிரிக்கணும், ஒரு 6 மாதத்துலேயே குழந்தைங்க முகத்தை பார்த்து சிரிக்காமல் இருக்கிறது. ஒரு 9 மாதம் அல்லது ஒரு வயசுலலாம் ஏதோ ஒன்று காமிச்சு வேடிக்கை பார்க்குறோம், எங்கே பாரு பொம்மை பாரு அப்படின்னா அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஒரு வயசு 1.25 வயசில் தாதா பாபா அந்த மாதிரி சவுண்டு வராமல் இருக்கிறது. ஒரு 1.5 வயசில் வந்து மீனிங்ஃபுல்லான வார்த்தைகள், அதாவது சும்மா அம்மா அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் மீனிங்ஃபுல்லாக அம்மா அப்படின்னு கூப்பிட்றது, அது வந்து சொல்லாமல் இருக்கிறது. ஒரு 2 வயசுக்கு மேலே மீனிங்ஃபுல்லாக இது வேணும் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது, அல்லது நம்மளுடைய கமாண்டை வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. நான் இதை எடுத்துகிட்டு வா, அதை எடு அப்படின்னு சொன்ன அந்த கமாண்டை வந்து நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, அல்லது அதை செய்யாமல் இருக்கிறது. அல்லது ஒரு கொஷின் கேட்டால் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்களா, எஸ் நோ சொன்னால் கூட போதும், பெரிய வார்த்தைலாம் பதில் சொல்ல வேணாம், சாப்பிட்டீங்களா இல்லை அந்த மாதிரி ஒரு அந்த கேள்வியை புரிஞ்சுட்டு அதுக்கான தக்க பதில் சொல்லுது. சாப்பிட்டீங்களா அப்படின்னா அவங்களும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அது ஈக்கோலேலியான்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு அந்த என்ன கேள்வின்னு புரியல, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க நம்ம கேட்ட கேள்வியை. ஸோ அவங்களுக்கு மீனிங் புரியல. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் இதுதான் ரெட் ஃப்ளாக்ஸ் இன் ஆட்டிசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அறிகுறி இருந்தால் நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இது எதனாலங்க வருது? இது மோஸ்ட்லி இது வரைக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. இது மரபணு ப்ளஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், சரிங்களா. அம்மாவுக்கு இருக்கக்கூடிய சம்டைம்ஸ் உடல் பருமன், டயபெட்டிஸ், வேறு சில ஃபேக்டர்ஸு, சில இன்ஃபெக்ஷன்ஸு, கருப்பையில் இருக்கும்போது அம்மாவுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸு, மெயினாக வந்து சில பாலிஃபேக்டோரியல் அல்லது மல்டி ஜீன்ஸ், நிறையா வகையான ஜீன்ஸு, இது எல்லாமே சேர்ந்து நிறைய ஃபேக்டர்ஸ்னால தான் இந்த ஆட்டிசம் வந்து டெவலப் ஆகுது. இப்போ குறிப்பிட்டு ஒரு டைஃபாய்டுக்கா இந்த கிருமி தான் காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க. பட் நிறையா வகையான காரணங்கள் உள்ளடக்கியது. பொதுவாக மித்து என்னன்னா, காமன் சார் தடுப்பூசி போகிறதுனால வருதா, இது ரொம்ப காமனாக அடிக்கடி பேசப்படுற விஷயம். ஒரு 1998 ஆண்ட்ரூ வேக்ஃபீல்ட்னு ஒருத்தர் யூஎஸ்ஏல ஒரு 12 பேர்த்துக்கு MMR வேக்சின் போட்ட பிறகு ஆட்டிசம் மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்தது ஒரு பேப்பர் போட்டு அது பயங்கர பிரபல்யமாச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தாங்க, அதுக்கு எதுக்கு லிங்க் இருக்கான்னு எதுவுமே இல்லை. இதில் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். MMR வேக்சினு பார்த்திங்கன்னா 9 மாதத்துலேருந்து 12 மாதத்துல தான் போடுவாங்க.
ஆனால் இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேயே அதுக்கான அறிகுறிகளை நம்ம பார்க்க முடியுங்க. அதாவது தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடியே. என்னென்னா நிறைய பேரண்ட்ஸ் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம டாக்டர்ஸ் அதை கண்டுபிடிச்சிருவோம். ஒரு 6 மாதத்துலேயே குழந்தைங்க பார்த்து சிரிக்காமல் இருக்காங்க, அதனால் ஈஸியாக ஒரு ஐடியா தெரியும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ எங்களுக்கே டாக்டர்ஸுக்கே வந்து ஒரு வயசு 1.5 வயசு ஆகும்போது தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சந்தேகம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ சில சமயம் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் தடுப்பூசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. உணவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா பெருசாக இல்லைங்க. நிறைய பேர் இந்த உணவு சாப்பிட்றனால தான் வருது, அந்த உணவு சாப்பிட்றனால தான் வருது, அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்க்கறனால தான் வருது, நான் தனியாக இருக்கேன் அதனால தான் வருது, இல்லை வந்து மொபைல் பார்க்கறனால தானே இல்லை. ஆனால் இது வந்து நியூரோ டெவலப்மெண்டலாக ஜெனட்டிக்காக வருது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை உள்ள குழந்தைங்க அதிக டிவி மொபைல் நம்ம காமிச்சு பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வர வேண்டிய மைல்ஸ்டோனும் இன்னும் தள்ளி போகும். ஸோ அதனால் 2 வயசுக்குள்ளார நம்ம ஸ்க்ரீன் டைம் வந்து கொடுக்காமல் இருக்கிறது நல்லது தான். இதனால் வரல அப்படின்னாலும் அதை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது தான். நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ ஒழுங்காக பார்த்துக்கல குழந்தைய அப்படின்னு அப்பா அம்மாவை வந்து குற்றம் சாடுவாங்க. அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. இயற்கையாக இது வரக்கூடிய ஒரு விஷயந்தான். நேச்சுரலாக நாம் என்னங்க குழந்தைக்கு உட்கார்றது பேசுகிறது என்ன பாடம் மாதிரி என்ன +2 எக்ஸாம் நீட் எக்ஸாம் மாதிரி என்ன போர்டு வச்சா நம்ம கற்றுக் கொடுக்குறோம். குழந்தைங்க நம்ம பண்ணுறதை பார்த்து தானாக தான் கற்றுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கற்றுக்கிறதுல ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, சிரமம் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து அதை பண்ண முடியாமல் இருக்காங்க. இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ அதனால் இது யாரையும் வந்து குறை சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர்களுக்கு முக்கியமாக நான் இதை வந்து வலியுறுத்துகிறேன். சரிங்களா? ஓகே. சரி, இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்னெல்லாம் வேலை செய்யும், என்ன வேலை செய்யன்னு சொல்லிடுறேன். இது வந்து உண்மையாக அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தவறான வழி நடத்தும். ஆட்டிசம் குணப்படுத்துகிறோம், இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக அது டயட் கொடுக்குறோம், இதுக்கு ஸ்பெஷலாக அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ எந்த விதமான உணவு முறைகளோ அல்லது வந்து பால் சாப்பிடாமல் இருக்கிறது, க்ளூட்டன் சாப்பிடாமல் இருக்கிறது, கோதுமை சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் எந்த ப்ரூவனாக இதெல்லாம் வந்து ஆட்டிசம் பிரச்சனையை சரி பண்ணுங்கிறது ஆராய்ச்சிபூர்வமாக வந்து நிரூபிக்கப்படலைங்க. ஸோ அதிலெல்லாம் சும்மா தேவையில்லாத சிகிச்சையில் நீங்கள் பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கு முக்கியமான சிகிச்சையே என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் அண்ட் ஸ்பீச் தெரப்பி. அப்படின்னா என்னதுங்க, குழந்தைக்கு வந்து நமக்கு அவங்களோட ஃபஸ்ட்டு ஒரு பேச்சு வரணுன்னா ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மற்றவங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, மற்றவங்க நம்ம பார்க்குறாங்க இது பண்ணுறாங்க, அந்த சம்பாஷணைகளை வந்து எப்படி அவங்க வந்து புரிஞ்சுக்கிறது, அதுக்கான பயிற்சி. ஒரு பொதுவான இடங்களில் எப்படி அவங்க வந்து ஒரு பதட்டப்படாமல் இருக்கிறது. சரிங்களா? இது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் மற்றவங்களோட ஒரு சிம்பிள் முகஜாடைகள், ஒருத்தர் கோவமாக சிரிப்பாக இருக்காங்களாங்கிறது ஈஸியாக நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஐ கான்டாக்ட் வேணும். நிறைய சமயம் இந்த ஸ்பெக்ட்ரம் உள்ள குழந்தைங்களுக்கு ஐ கான்டாக்டே இருக்காது. நம்ம கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க, நம்ம முகத்தையே பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் முகத்தை பார்க்கணுன்னு கற்றுக் கொடுக்கறது, அதில் அவங்க கோபமாக இருக்காங்களா இதுவாக இருக்காங்களா எல்லாமே கற்றுக் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப். அப்புறம் இம்ப்ரூவ் ஆகும்போது ஸ்பீச் தெரப்பி, பேச்சு வந்து ஜஸ்ட்டு வார்த்தையை ரிப்பீட் பண்ணாமல் ஒரு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும் அந்த மாதிரி கற்றுக்கூடாது. இந்த ஆக்குபேஷனல் அண்ட் ஸ்பீச் தெரப்பி இது தாங்க மெயின் இதுக்கு வந்து சிகிச்சையே. நிறைய சமயங்கள் நாங்கள் பார்க்குறது என்னென்னா, இந்த மாதிரி பேச்சு குறைபாடு அப்படின்னு சொன்னோன்னே பேரண்ட்ஸ் வந்து இல்லை எங்கள் மாமா பையன் இப்படி தான் இருந்தான், ஒரு 3 வயசில் பேசிட்டான் அப்படிம்பாங்க. இது நிறைய பேர்த்துக்கு சொல்கிறேன், அது எக்ஸ்ப்ரெசிவ் ஸ்பீச் டிலேன்னு இன்னொரு நோய் இருக்குங்க. அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறது எல்லாம் குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. இதை எடுத்துகிட்டு வருவாங்க, ஏதாவது கேட்டால் ஆஹா அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒத்த வார்த்தையில் பதில் சொல்லுவாங்க, சரளமாக பேச மாட்டாங்க. அது நிறைய பசங்க அப்படி இருப்பாங்க, ஒரு 2.5-3 வயசில் தானாக பிக்கப் பண்ணிப்பாங்க. அது வேறு வகையான பேச்சு குறைபாடு, இது வேறு. ஸோ அது வந்து பொதுமக்களுக்கு இது ரெண்டையும் இனம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். டவுட் இருந்தால் உங்கள் குழந்தை நல மருத்துவர் கேளுங்க, அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் இதை வந்து இது இல்லை அப்படின்னு மறுத்துக்கிட்டே 4 வயசு 5 வயசு வரைக்கும் காலம் தாழ்த்துறது மிகவும் தப்புங்க. ஸோ அதனால் தெரிய வருதா, சந்தேகம் இருக்கா, ப்ராப்பர் இவாலுவேஷன் அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2-2.5 வயசுலேயே அதுக்கு முன்னாடியே கூட எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதுக்கான இந்த சிகிச்சை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் வந்து வேரியிங் கிரேடு இருக்குங்க. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிரேட் 1 மைல்டாக சில பேச்சு குறைபாடு இருக்கும், அப்புறம் வந்து ஓரளவுக்கு அந்த பழகிறதுல சில விஷயங்கள் இருக்கும், சின்ன ரெப்படேட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிரேட் 1 அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க ஒரு கொஞ்ச நாள் நம்ம 6 மாதம் 1 வருஷம் பயிற்சி கொடுத்தாலே நல்ல நார்மலாக ஸ்கூலுக்கு போய் நார்மலாக ஆக்டிவ் ஆகிற அளவுக்கு வந்துடுவாங்க. ஸோ இது 30-40% குழந்தைங்க இந்த கேட்டகரியில் இருப்பாங்க. அப்புறம் கிரேட் 2 அப்படின்னு சொல்லுவோம்.
இதில் வந்து கொஞ்சம் பேச்சு குறைபாடு சிவியராக இருக்கும், மற்றவங்களோட பழகிறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஆனால் வார்த்தைலாம் பேசுவாங்க, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி சொன்ன வார்த்தை ரிப்பீட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு நமக்கு தொடர்ந்து பயிற்சி தேவைப்படும். அவங்க ஸ்கூலுக்கு நார்மலாக போகலாம், பட் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நம்ம பேக்கப் ஒரு டியூஷன் போகிற மாதிரி நம்ம பயிற்சி கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் மற்ற குழந்தைங்களுக்கு ஈக்குவலாக அவங்களால வந்து சில விஷயங்கள் பண்ண முடியலனாலும் ஒரு சின்ன கேப்போட அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டு போகலாம், சரிங்களா? கிரேட் 3ன்னு சொல்லுவோம். சில குழந்தைங்க வந்து ஸ்பீச் அவுட்புட் வந்து இல்லாமல் இருக்குங்க. அதாவது அவங்க எதுவும் வேர்டு அவுட்புட் இருக்காது அவங்களால இந்த அம்மா அப்பா அந்த வேர்டு கூட சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம சைகை அதில் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எதாவது வேணும்னா கூட நம்மளை இது வேணும்னு கேட்க மாட்டாங்க. அப்பா அம்மா கூப்பிட்டு போய் அவங்க இது வேணும்னு நாம் சொல்லாமல் அவங்க கூப்பிட்டு போய் அந்த தண்ணி கேன் கிட்ட வச்சு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம தொடர்ந்து தீவிரமாக நம்ம வந்து சிகிச்சை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து பயிற்சி கொடுத்துட்டே இருக்கணும். கடைசியாக ஒரு வார்த்தை கேட்பாங்க, டாக்டர் ஆட்டிசமை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேட்பாங்க. ஆட்டிசம் அப்படிங்கிறது குணப்படுத்த முடியுமானா அந்த கேள்விக்கு பதில் வந்து இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ என்ன டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க? ஆனால் ஆட்டிசம் மாதிரியான ஸ்பெக்ட்ரம் உள்ள குழந்தைங்கள நாம் நார்மலாக ஸ்கூலுக்கு நம்ம போகிற மாதிரி பண்ண முடியும். மற்றவங்களோட பழகிறதுக்கு ஆன வேலைகளை பண்ண முடியும். அவங்க பெரியவங்களாகி ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவங்க வேலைக்கு போக முடியும், வேலைக்கு அனுப்ப முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் எல்லோரும் போல் பண்ண முடியும். அந்த பிஹேவியர் வந்து நியூரோ பிஹேவியருங்கிறது பிரெயின்லேயே இன்பில்ட்டாக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகாதுனாலும், பட் அவங்க நார்மல் ஆக்டிவிட்டி எப்பவும் போல் நம்ம வந்து நிறைய குழந்தைங்களுக்கு கொண்டு வர முடியும். அதில் நார்மல் கொண்டு வர முடியலனாலும் ஒரு சின்ன கேப்போட நம்ம ஆக்டிவிட்டி கொண்டு வர முடியும். ஸோ அதை நான் சொன்ன மாதிரி எவ்வளோ கிரேட் சிவியரிட்டி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட சப்போர்ட் தேவைப்படுதா, இல்லை கொஞ்சம் வருஷங்களுக்கு மட்டும் சப்போர்ட் தேவைப்படுதாங்கிறத பொறுத்து மாறும். ஸோ மற்றபடி தேவையில்லாத சிகிச்சைகள் டயட் இதுன்னு நம்ம நேரத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ண வேணாங்கிறது பெற்றோர்களுக்கு பண்ணிக்கிறேன். இதை ஒரு ஸ்டிக்மாவாக பார்க்க வேண்டாம், சரிங்களா? அந்த வார்த்தை கேட்டால் ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு இது நம்ம கரெக்டான டைமில் கண்டுபிடிச்சி நம்ம சரியான பேச்சு பயிற்சி, ஆக்குபேஷன் தெரப்பி அதெல்லாம் கொடுத்தோம்னா நிறைய குழந்தைங்க, நான் நிறைய இந்த சில ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு 2 வயசு 3 வயசில் இந்த மாதிரி ஆட்டிசம் டயக்னோஸ் பண்ண குழந்தைங்க அதுக்கான ஆட்டிசம் அவேர்னஸ் வீக் செலிப்ரேஷனில் 8 வயசு 9 வயசில் பேச்சு அவங்க தான் வந்து இன்ட்ரோடக்டரி ஸ்பீச்சே கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வரவேற்று அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிற குழந்தைங்களாம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் எதுவுமே மனம் தளர வேண்டாம். சரியான பயிற்சி கரெக்டான டைமில் கொடுத்தாவே போதுங்க, நல்ல முன்னேற்றம் காண முடியும். ஸோ ஆட்டிசம் பற்றி ஒரு டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம், என்ன ஏது எல்லாம். ஸோ கட்டாயம் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குன்னா சரியான நேரத்தில் குழந்தை நல மருத்துவரை அணுகுங்க. அவங்க அப்புறம் ஃபர்தர் என்னென்ன எங்கே பண்ணணும், யாரை பார்க்கணும் எல்லாமே கைட் பண்ணுவாங்க, இவாலுவேஷன் பண்ணிவிட்டு. இது ஒரு ஸ்டிக்மா கிடையாது, இது எல்லாரும் இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு விஷயங்க. நம்ம அந்த குழந்தைங்களை நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடாது, அவங்களோட சேர்ந்து நம்ம பயணிக்கணும். நார்மல் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நாம் வந்து உறுதுணையாக இருக்கணும்.